இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அவர்கள் நிற்க செய்யும், அவர்களை நிற்க செய்யும், அவர்கள் நிற்க செய்யும். அப்பா, என்னால் இந்த உலகத்துல நிறைவான ஒரு நிலையை காண முடியவில்லையே. நாங்கள் குனிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோமே, என் தலை நிமிரவில்லையே என்று சொல்லு. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைகளையும் தட்ட நிமிரச் செய்கிறார்கள். இன்றைக்கு செய்யும் ஆண்டவரே, அதை இப்பொழுது செய்யும். என் தேவனுடைய பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சரீரங்கள் பலவீனத்தினால் நிறைந்திருக்கிறது. என் சரீரம் இன்னும் கூடி கொண்டிருக்கிறது. நீங்கள் நிமிரச் செய்யும், எங்களை நிமிரச் செய்யும் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். என் தேவனின் செய்தி நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நம்புகிறவனை சேவிப்பார். நிமிர முடியாத நிலையிலே நாங்கள் தள்ளுண்டு போனவர்களாக தள்ளாத திருச்சபைக்கு வந்திருப்போமானா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் தள்ளாட விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்றைக்கு தள்ளாட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா, உங்களை தள்ளாட விடவில்லையப்பா. சகோதரனே, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் பகுதியிலே உன் தலையை நிமிரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட அனுப்புவார், நம்பிக்கையோடு அனுப்பு. நீங்கள் தேவை, இது உங்களுக்காக ஏற்படுத்தின ஜெபம். இது என்னுடைய ஜெப வீடு. இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு வாய்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கேளுங்களப்பா, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே தட்டுங்க. இன்றைக்கு தட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறவர். என் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் அவர் நிர்மூலமாக்க செய்வார். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருவுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற பாத்திரம் நிரம்பாமல், ஐயோ இத்தனை ஆண்டுகள் நான் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம் இன்னும் நிரப்பப்படவில்லை. என் குடும்ப வாழ்விலே ஒரு நிரப்புதல் இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு நிரப்புதல் இல்லை. நாங்கள் கலங்கி தவிக்கிறோம், நாங்கள் கலங்கி தவிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இவர் கையில் கொடுத்திருக்கிற பாத்திரத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே நிரப்பும் அப்பா, நிரப்பும். இயேசுவே, உம்முடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பும் ஆண்டவரே. அதை இப்பொழுது செய்யும். பலவீனத்தோடு வந்து ஒவ்வொருவரும் கரத்தில் நடக்கும். கண்ணோக்கி பாருங்கள், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு விஷயத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும். எங்களை நிமிரச் செய்யும் ஆண்டவரே, எங்களை நிமிரச் செய்யும். என் கால்கள் நடுங்கத்தினாலே அவதிப்படுகிற வேளையிலே என் தேவனின் கால்களின் பலவீனத்தை நீர் அப்புறப்படுத்துகிறார். நீர் அப்புறப்படுத்தும். ஒரு விஷயம் நீர் அப்புறப்படுத்தும். ஒரு அதிசயம், ஒரு அதிசயத்தை தேவன் கொடுக்கிறார்.
ஒருவரும் தன் வாழ்க்கையில பெருமையை காண வேண்டாம் அப்பா. ஒருவரும் பெருமையை காண வேண்டாம். யாரெல்லாம் உம்மை நம்பி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒருவரும் வெட்கப்பட வேண்டாம். ஒருவரும் அவர்கள் வெட்கத்தை காணாது இருக்க ஒரு வாழ்வில் இருக்கிற வெட்கங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஒரு நிறைவித்தாரோ. என் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நான் ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறேன். நாங்கள் எண்ணிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. என் குடும்பத்திலே குறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் வேதனையோடு நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு வேதனைகளை மாற்றுகிறார்கள். இன்றைக்கு ஒரு வேதனை மாறட்டும். ஏக்கத்தோடு வரையும் அண்ணாந்து பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளைகள் கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அநேக நாட்கள் நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. அநேக நாட்கள் நாங்கள் நிந்தித்திருக்கிறோம். அநேக நாட்கள் நாங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்பா. எங்கள் மேல் நீர் மனம் இறங்கும் அப்பா. நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. வெட்கத்தின் பலனை கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு நிறைவை நீ தருவீராக. ஐயோ கிடைக்குமோ கிடைக்காது ஏன் தவித்த வேளையில வார்த்தை எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானம் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு இருக்கிறார். விசேஷமாக அவருடைய துறவியாக ஒவ்வொருவருடைய கருத்தர் ஒப்புக்கொடுக்கிறார். அவர்கள் கைது செய்த கிராமப்புற ஊழியர்களை கருத்தர் ஆசிரியர் வெட்டத்தடியார். அவர்கள் என்ன மேலானவைகளை கர்த்தர் அருள்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள். உன்னுடைய வழிகள் அல்ல லட்சியமானது. இன்று தம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இரட்டிப்பாய் மாற்றும்படி ஒப்புக்கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என்னுடைய பசுநாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த செயல் ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநடிகளும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் விசேஷமாய் இந்த நாட்டில் கர்த்தரை வார்த்தை கொடுத்து தேவதாசர் குடும்பங்கள் ஊழியர்கள் அவரோடு வந்திருக்கிற தேவதாசர் குடும்பங்கள் ஊழியர்கள் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக ஆமென் ஆமென்.